வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது. அஇஅதிமுக இன்றைய ஆட்சி அமைவதற்கு அந்த கட்சியின் சொந்த கட்சியின் எம்எல்ஏக்களுக்கு பணம் தந்தது என்ற புகார் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் ஒருவரே அதை சொல்லி அதை மறுத்தும் இருக்கிறார். எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்டார்கள் என்ற விஷயம் பழையது என்று சொன்னாலும் கூட இப்போது மீண்டும் அது கிளம்பி இருக்கிறது. தேசிய அளவிலான ஒரு விவாத பொருளாக அது மாறி இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் இந்த சர்ச்சைக்கு எத்தனை நாள் நீடிக்கும், இதற்கான கால அளவு என்ன என்பது ஒரு கேள்வி. இன்னொன்று, இது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திமுக உயர் நீதிமன்றத்தை நாடியிருக்கிறது. இதில் சிபிஐ விசாரணை என்பது எந்த அளவிற்கான சாத்தியம், இது போன்ற விசாரணை போக்குகள், குற்றச்சாட்டுகளை மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள், விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் அஇஅதிமுக அம்மா பிரிவின் திரு ஆவடிக்குமார், பத்திரிகையாளர்கள் திரு பிரியன், திரு கணபதி, இவர்களோடு திமுகவின் வழக்கறிஞர் பரந்தாமன். வணக்கம். நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த புகாரை ஒரு பத்திரிகையாளராக? வழக்கமாகவே நடைபெறக்கூடிய ஒன்று தான். இந்த எம்எல்ஏக்கள் ஒரு ஆட்சி கவிழும் போதோ இல்லை ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போதோ இந்த குதிரை பேரை நடக்கிறதுங்க வழக்கமான ஒன்று. இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் எப்படின்னா, கோவத்தூரில் ஒரு 8 நாள் 10 நாள் எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டார்கள்னு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு அதற்கப்புறம் உயர்நீதிமன்றமே உத்தரவிட்டு போலீஸ் அதிகாரிகள் சென்று ஒவ்வொரு எம்எல்ஏவிடமும் நேருக்கு நேராக கேட்டு இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அதுக்கப்புறமா எதிர்கட்சியில் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாதனால இந்த ஒரு சம்பவம் இப்போ மதுரை அவர் எம்எல்ஏ சரவணன் சொல்லியிருக்க விஷயம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு விசாரணை தேவையா தேவையில்லையான்னு 2 பேர் கருத்து இருந்தால் கூட இந்த சம்பவங்கள் நடந்த விதம் இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு பொதுவான சந்தேகம் கண்டிப்பாக இருக்குது. அந்த சம்பவம் நடந்த விதம் 8 நாட்கள் 10 நாட்கள் கூவத்தூள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் புகார் சட்டசபையிலே ஹைகோர்ட்டிலே கேஸ் போட்டு இதெல்லாம், அதனால் அது விசாரணைக்கு உகந்ததாக தான் எல்லாரும் பொதுவாக நினைக்கிறாங்க. அது விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று. ரெண்டாவது, அவர் எம்எல்ஏக்கு மறுத்துட்டார் என்றாலும் கூட அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் அந்த டிவி கேமராவில் உள்ள இதெல்லாமே இருக்கத்தானே செய்யுது. அது நீங்க ஒரே அது இல்லவே இல்லை என்ன இல்லைன்னு அவர் சொன்னா கூட விசாரிக்கலாம். ஒரு ஆதாரமா எடுத்துக்கிறாங்களா? ஆதாரம் சந்திரபாபு நாயுடு மேல அந்த புகார் தான் வந்தது. தெலுங்கானா ஆட்சி அரசு அதை போட்டாங்க. இதுக்கு முன்னாடி நரசிம்மராவ் ஆட்சியிலே ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மேல கேஸ் போட்டு அதுல நரசிம்மராவுக்கு ட்ரையல் கோர்ட்டு கன்விக்ஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் தான் அவர் விடுதலை ஆனாரே தவிர அந்த கோர்ட்டில் அவருக்கு கன்விக்ஷனே ஆச்சு. அதனால இது விசாரணை இருந்தால் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் கத்தகத்தையாக ரூபா நோட்டுகள் எல்லாம் கூட கொட்டினாங்க. அது கூட நடந்திருக்கு. ஆனால் இது ஒன்று நீதிமன்ற விசாரணை, மக்கள் மன்றத்தில் அதற்கு இருக்கிற மதிப்பு அப்படின்ற ஒன்று, இரண்டும் சேர்த்து பேசப்பட வேண்டியதாக இருக்கு. இது இந்த ஆட்சி அப்படின்றது மீது எப்படிப்பட்ட ஒரு மதிப்பை மக்களுக்கு தரும்? நாளைக்கு சட்டசபை கூடுற நேரத்தில் இது என்ன மாதிரியாக வெடிக்கும்? இதை 2 அணிகளும் இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. எம்எல்ஏக்கள் வலுக்கட்டாயமாக தங்க வைக்கப்பட்டார்கள், ஆதரிப்பதற்காக பேரம் பேசப்பட்டார்கள்னு சொல்லி வந்த பன்னீர்செல்வம் தரப்பு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை அதே குற்றச்சாட்டில் நிற்பதற்கு தயாராக இல்லை. அந்த குற்றச்சாட்டை அந்த தரப்பு எம்எல்ஏ ஒருத்தரே மறுக்கக்கூடிய சூழலும் இருக்கு. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கிறது? பன்னீர்செல்வம் அணியினரும் பேரம் பேசினார்கள்னு ஒரு பேச்சு வந்துருச்சு. அவங்களும் பேரம் பேசினாங்க, 1 கோடி ரூபா பேரம் பேசினாங்க அப்படின்னு வந்திருக்கேன். அவங்க மறுத்தானே ஆகணும். இப்போ அவங்க அது சொன்னால் அப்போ நீங்கள் பேரம் பேசி தான் கூப்பிட்டீங்களா? 12 எம்எல்ஏக்களுக்கு பிரச்சனை வருது. அதனால நாளைக்கு சட்டசபை கூடும்போது 2 தரப்பினரும் அமைதி காக்க தான் விரும்புவார்கள். இல்லை, இப்போ மறுக்கிறதுக்கு பன்னீர்செல்வம் பொதுவெளியில் சொல்லி வந்த கருத்தை அடைத்து வைத்திருக்கிறார்கள், ஆசை வார்த்தை காட்டப்பட்டிருக்கிறார்கள், பேரம் பேசப்பட்டார்கள் தான் இத்தனை நாள் அவர்கள் சொல்லி வந்தாங்க. இப்போ அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் சொல்றதையே அவங்களே பின்வாங்கிறதுக்கான சூழல் அவர்கள் மீதும் கத்தி திரும்புதுன்றதா? அதேதான் நான் சொல்றேன். பன்னீர்செல்வம் அணியினரும் 1 கோடி ரூபா பேரம் பேசினாங்க அப்படிங்கிற வார்த்தையும் அதுல வருது. அந்த ஒரு காரணம் ஒன்று. இன்னொன்று உங்களுக்கு என்னன்னா, 2 அணியும் சண்டை போட்டுக்கிறத 2 அணி இப்போ தற்போது விரும்பாது. ஏன்னா இந்த ஆட்சிக்கு பங்கு வர்றதை 2 அணியில் உள்ள 134 எம்எல்ஏமே விரும்பலை. அதனால இப்போ திமுகவுக்கு இது எடுத்து கொடுத்தமா ஆயிரும். திமுக இன்னும் வேகமா இருப்பாங்க. ஏன்னா கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு இடம் கொடுக்க கூடாங்கறக்கா 2 அணியுமே நாளை சட்டசபையில் அமைதியா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதிமுக புரட்சி தலைவி அம்மா பிரிவை சேர்ந்தவர்களை இந்த விவாதத்துக்கு அழைத்தோம். ஆனால் அவர்கள் இது தொடர்பாக விவாதிப்பதை நாங்கள் விரும்பவில்லை, இந்த விவாதத்தில் பங்கேற்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்ட ஒரு செய்தி தொடர்பாளர் கூட விலகி போனார். ஒரு தவிர்த்ததை பார்த்தோம். அதுக்கான காரணம் மறைமுகமாக காட்டுறாங்க.
பிரியன், இதில் இன்னொன்றும் வருது. அந்த கசிந்த உரையாடல், கசிய விடப்பட்ட உரையாடல், அதற்கான டைமிங், அதில் இருக்கக்கூடிய கருத்து, ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பே பன்னீர்செல்வம் தரப்புக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் ரத்தாகும்னு, அதனால எங்கள் தரப்புல நாங்கள் யாருக்கும் பணம் தரல மக்களுக்கு அப்படின்னு ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அதில் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு ஆழமாக பேச வேண்டிய ஒன்று. சிபிஐ விசாரணை, இந்த இரண்டு தரப்பும் கேட்பது, நேற்றுக்கு பேச்சுவார்த்தைக்கான முகாந்திரம் இல்லை, பேசுவதில் பயனில்லை, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கான குழுவையே கலைக்கிறோம் அப்படின்னு சொன்னவங்களுடைய சட்டமன்ற செயல்பாடு அப்படின்றது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அணிகள் பிரிந்தாங்க, ஒரு குடும்பத்து சண்டை, ஊடகத்தில் விவாதிக்க விரும்பல அப்படிலாம் சொன்னாங்க. இதுவரையிலும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி பொது வெளியில் பேசலை. இப்போ வேஃபர்த்தின் மெஜாரிட்டி இந்த அரசுக்கு இருக்கு, மூன்றாக பிரிந்து இருக்கிறாங்க. இவங்க எப்படி சட்டமன்றத்தை எதிர்கொள்ள போகிறாங்க? கண்டிப்பாக சார். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த அணிகள் சேரணுன்றது ஒரு முதல்லேருந்தே ஒரு பேச்சுவார்த்தைகள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது. ஆக்சுவலாக ஆர்கே நகருக்கு முன்னாடியிலேருந்தே பேசணுன்ற, ஏன்னா சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது ஒரு அடிநாதமாக வச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பத்துலேருந்து வந்துன்றது ஆக்சுவலாக பட் எங்கே இவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த பேச்சுவார்த்தைகளை தினகரன் அவரோட 2 கோரிக்கைகள் பன்னீர்செல்வத்துக்கு தினகரன் சசிகலா ஃபேமிலி இது ஏடிஎம்கே விட்டு ஒதுங்கி நிற்கணும் அல்லது அவங்க விலக்கப்படணும், அது ஜெயலலிதாவோட மரணத்துக்கு விசாரணை, இந்த 2 விஷயங்கள் அவரோட முக்கிய கோரிக்கையாக இருந்தது நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக அந்த 2 விஷயங்களுக்கு பின்னாடி ஒரு கோரிக்கை இருந்தது. அதாவது ஒரு இன்விசிபிளாக நமக்கு தெரியாத கோரிக்கை, பட் எல்லாருக்கும் தெரிஞ்ச கோரிக்கையாக வச்சுக்கலாம். அது ஓபிக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்கணுன்றது தான் ஒரு கேட்கப்படாத ஒரு டிமாண்டா நம்ம பார்த்தோம். நம்ம கேட்கப்பட்ட சொல்லப்படாத வெளிப்படையா சொல்லப்படாத ஒரு டிமாண்டா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இணையாததுக்கு காரணம் இந்த 2 அணிகள் இணையாததுக்கு காரணம் முக்கியமா அந்த டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணாதுதான். ஸோ பை த டைம் எடப்பாடி தன்னை கன்சால்டேட் பண்ணிட்டாரு, அதுக்குள்ளே தினகரன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டார். ஸோ இந்த 2 அணிகளும் ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. தினகரன் ஜெயிலில் இருந்தபோதே இந்த அணிகள் இணைஞ்சிருந்தா அந்த ஃபேமிலி ஐசோலேட் ஆகிருக்கும். இந்த சிஎம் போஸ்ட் அந்த செட்டில் ஆகாதனால இணைய முடியல. இந்த சுச்சுவேஷனை தினகரன் டேக்கன் ஓவர். ஓபிக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அவருக்கு இனிமேல் ஒரு ப்ரெஷர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கார் இப்போ. அதனால தான் அவருக்கு என்ன இனிமேல் பார்த்தீங்கன்னா, அவரால் தினகரன் ஃபேமிலி இனிமேல் இந்த ஏடிஎம்கே விட்டு விலகி நிற்காதுன்றது ஒரு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் என்ன ஆகுது, அவர் எப்படி இதை ப்ரெஷர் பண்ணுறதுன்னா, நீங்கள் திருவேற்காட்டில் 2 நாள் முன்னாடி அவர் பேசுகிறது நீங்கள் பார்க்கணும். கூவத்தூரில் எம்எல்ஏக்களுக்கு தங்கமும் பணமும் கொடுக்கப்பட்டதுன்னு ஓபிஎஸ் பேசினார். அதுக்கு நெக்ஸ்ட் டே தான் இந்த எக்ஸ்போசர் வருது ஆக்சுவலாக ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக பேசிட்டு இருக்காரு ஓ பன்னீர்செல்வம் தொடக்க நாள்ல இருந்து இன்றைக்கு வரையிலும் பேசிட்டு இருக்காரு. திறந்து விட்டால் எல்லோரும் என்னிடம் வருவார்கள், ஆசை வார்த்தை கூறி பல விஷயங்களை கொடுத்து கவனித்து வைத்திருக்கிறார்கள் தான் அவர் ஆரம்பத்திலும் சொல்லிட்டு இருக்கிற ஆர்கியூமெண்ட். இல்லை, அதுதான் நான் சொல்றேன். நான் ஓபிஎஸ் இந்த விஷயங்கள் இருக்கு, அந்த டோட்டலாகவே இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதை நீங்கள் இன்னும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோடு வச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த ஏடிஎம்கே பிளவு, இந்த சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்னொரு 3வது ஹேண்டோட ப்ரெஷர் பின்னாடி இருக்குன்றத பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பேசப்படுற ஒரு விஷயமா சேரணும்னு ப்ரெஷர் இருக்கா, சேரக்கூடாதுன்றதுக்கு ப்ரெஷர் இருக்கா, பிரிக்கிறதுக்கும் ப்ரெஷர் இருக்கு, சேர்க்கறதுக்கும் ப்ரெஷர் இருக்கு, எல்லா வித அழுத்தங்களும் பல விதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம இதை பார்க்கறோம். 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட வலிமையான இயக்கம் சொல்ற அதிமுக அந்த ப்ரெஷருக்கு இடம் கொடுத்துருமான்றது ஒரு வலிமையான தலைமை இல்லாத போது ஒரு கட்சி இந்த மாதிரியான பிரச்சனைகளை சிக்கி வைக்கிறது இயற்கையான ஒரு விஷயம். அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் யாரும் கிடையாதுங்க. அதனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க. பிரஷர் கொடுக்கறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா? பிரஷர் கொடுக்கறவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு, பிரஷர் கொடுக்கறவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இவங்களுக்கு மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இல்லையா? சிபிஐ இருக்கு, அமலாக்க பிரிவு இருக்கு, அதை வச்சு என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு இது வசதி இருக்கு அவங்களுக்கு. இவங்களுக்கு சிபிசிஐடி, மாநகர காவல்துறை, தமிழக காவல்துறை, அப்படி நிறைய இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்கும் போது இவங்களுக்குள்ள இருக்கிற சிபிசிஐடி பெரிய அளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. வெளியில இருக்கிற அந்த போர்ஸ் அதை பயன்படுத்தும் போது எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க ஆக்சுவலா. சோ இவங்களால செயல்பட முடியல ஆக்சுவலா. அதிகாரம் பொருந்தியவர்கள் அஞ்சுகிறார்கள்ன்றீங்க. இப்ப நம்ம அதிகாரத்தில் இருப்பவர்களை பார்த்து மக்கள் அஞ்சுவாங்க. இப்ப அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதாவது ஒரு மாநில அளவில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க மத்திய அரசு அதிகாரத்தில் இருக்கிறவங்க பார்த்து பயப்படுறாங்க. அதனால தான் இப்ப வந்திருக்கீங்க ஆக்சுவலா. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சிபிஐ மாநில அரசு மத்திய அரசுக்கு இடையிலான ஒரு இணக்கமான சூழல், மக்கள் நலனுக்காக இணைந்து பணியாற்றக்கூடிய சூழல், அப்படிலாம் அதை பார்க்க மாட்டீங்களா? அதெல்லாம் பார்க்கலாங்க. அதெல்லாம் மேம்பூச்சா பார்க்கலாம். எல்லாத்துக்குமே வெளிப்படையா சொல்லக்கூடாத பல அஜெண்டாக்கள் பின்னாடி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை நம்ம வெளிப்படையா நம்மளும் கொஞ்சம் அதிகமா பேச முடியாது. ஒரு கட்ட வரையும் தான் நம்மளும் அதை பேச முடியும். இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிபிஐ விசாரணை நீங்க சொன்னீங்க. நீங்க
சிபிஐ விசாரணை கண்டிப்பா இதுக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு அந்த சரவணன் வந்து மறுத்திருக்காரு. அந்த வீடியோவில் இருக்கிறது நான், ஆனால் அந்த குரல் எந்த இல்லை அப்படின்றார். நான் சொல்கிறேன், நிச்சயமா ஒரு நேஷனல் சேனலில் இந்த விஷயங்கள் வரும்பொழுது அவருடைய வாய்ஸை மேட்ச் பண்ணி பார்க்காம அவங்க வெளியிட்டிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து இதுக்கு முன்னாடியே பல தடவை செக் பண்ணி தான் வந்து வெளியில விஷயத்துக்கு நாம உத்தரவாதம்லாம் கொடுக்க முடியாது. நான் சொல்றேன், நான் என்னோட பார்வையிலேன்னு சொல்றேன். அதனால அப்படிதான் ஒரு ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணும்போது பலவிதமான வெரிஃபிகேஷன் தார்மீக அடிப்படையில் இந்த விஷயத்தை பார்க்கிறதா, தார்மீக அடிப்படையில் பார்க்கிறதா? தார்மீக அடிப்படையில பார்க்கிறதுனா வேற பார்வை இருக்கு. சட்ட அடிப்படையில் இது எவ்வளவு நிக்க அடிப்படையிலையும் பார்க்கணும், தார்மீக அடிப்படையிலும் பார்க்கணும், சட்ட அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும், சிபிஐ என்கொயரி வேணும். தார்மீக அடிப்படையில் இந்த கவர்மெண்ட் வந்து நிச்சயமா நோ கான்பிடன்ஸ் மோஷன் சந்திச்ச விதமே சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஜனநாயகத்துக்கு விரோதமா சந்திச்சிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. எம்எல்ஏக்கள் விலை பேசப்பட்டிருக்காங்க. நல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்ல அறத்துக்குன்னு எதுவும் மரியாதை இருக்கா? தார்மீக அறத்துக்கு மரியாதை கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா அரசியல்ல வந்து துரதிருஷ்டவசமா அது இல்ல. ஆனா இன்னொன்னு சொல்றேன், தமிமுன் அன்சாரி ஒரு அறிக்கை விட்டார் நேத்து. அதுல அவர் என்ன சொல்றார், செங்கோட்டையை வந்து என்ன பார்த்தாரு, அப்போ வந்து ஆதரவு கேட்டு வந்தாரு. அப்ப நான் சொன்னேன் இந்த கரன்சி விஷயம் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா இந்த கரன்சி விஷயம் வேண்டாம்னு அவர் சொல்றது ஏன் சொல்றாரு? கரன்சின்ற விஷயம் அங்கே ஏன் வந்தது? முதல்ல பணம் ஆதரவு கேட்டு வந்தார், நான் கொடுக்கல, இல்ல நான் 2 வாரிய தலைவர் கேட்டேன்னு சொல்றாரு. ரைட், கரன்சி விஷயங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு அவருக்கு தெரியும்னா கரன்சி விஷயம்ன்ற பேச்சு எப்படி அங்க வந்தது? அப்ப ஏதோ பணம் விளையாடி இருக்குன்னு அர்த்தம். உத்தேசமா பேசினார, பணம் விளையாடுதுன்றீங்களே. எனக்கு என்னன்னா அப்பதான் செல்லா ரூபா நோட்லாம் செல்லாதுன்னு சொல்லி மக்கள் வந்து ஏடிஎம் வாசல்ல அல்லோலகல்லோலப்பட்டு இருந்தாங்க. சேகர் ரெட்டி கிட்ட 96 கோடி ரூபாய் கருப்பு பணம் எல்லாம் ஒழிஞ்சு இல்ல. சேகர் ரெட்டி கிட்ட 96 கோடி ரூபாய் பணம் எப்படி இருந்தது? சேகர் ரெட்டிக்கும் ஆளும் அதிமுகவுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இதெல்லாம் வந்து நிச்சயமா எல்லாத்தையும் பணம் இருந்தது தான். மெட்ராஸ் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல ரிசர்வ் பேங்க் கொடுத்த பணம் எல்லாமே ஆளுங்கட்சி கிட்ட தான் போச்சு. டிமானிட்டைசேஷன் எக்ஸ்சேஞ்ச் நோட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதுக்கு ஒரு பெரிய என்கொயரி தேவை, ஒரு பதவி இது போட்டுக்கலாம், அது வேற விஷயம். நான் சொல்ல வருது என்னன்னா, தார்மீக ரீதியாகவும் சரி சட்ட ரீதியாகவும் சரி இந்த விஷயத்துக்கு முற்றிலும் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டிய நிலையில தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். சரி, இன்வெஸ்டிகேஷன் வேணும். தார்மீக ரீதியா நீங்க எதிர்கொண்ட முறை தவறு அப்படின்ற ஆர்குமெண்ட்டுக்கு பதில், அதாவது தார்மீக ரீதியாகவும் இது வந்து தார்மீக ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ உருவாக்கப்பட்ட அல்லது சித்தரிக்கப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட சம்பவமாக இதை நான் பார்க்கல. முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கற்பிதம். இந்த கற்பிதம் எப்போ உருவாக்கப்பட்டது, அந்த சூழல்லாம் முடிஞ்சு இன்றைக்கு வேறு இடத்தை நோக்கி நகர்கின்ற போது திமுக தன்னுடைய பலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இந்த நேரத்தில் ஒரு பலகீனப்படுத்துவதற்கு வேற ஆயுதம் இல்லாத நிலையில் இதை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு எப்பவுமே திமுகவுக்கு ஒரு வழிமுறை உண்டு. அதை நேரடியாக சொல்றதை விட பத்திரிகைகளையும் அந்த தொலைக்காட்சிகளையும் அந்த செய்தியாக்கி அந்த செய்திக்கு விளக்கம் தந்து இவங்களுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறது என்பது திமுக தொன்று தொட்டு கையாண்டு ஒரு நவீன எளிதான ஒரு வாதத்தை முன்வைக்கிறீங்க. உங்க கட்சிக்காரங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்க கோபாலபுரத்திலயோ திமுகவோட முடிச்சு போட்டா உங்களுடைய தவறுகளையோ சரவணன்ற ஒரு எம்எல்ஏ நான் சொல்றேன், நீங்க இந்த சந்தேகம் வர்றது உங்களுக்கு நியாயம். ஆனால் என்னுடைய கருத்து என்பது சரியானது என்பதற்கு நான் சொல்ற ஆதாரம் என்னன்னா, இதை உடனடியாக ரியாக்ட் பண்ணது யாரு? நேற்றுக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணதானே செய்வாங்க. திமுக பிரச்சனையில ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியா யார் ரியாக்ட் பண்ணா? கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ரியாக்ட் பண்ணாங்க. அது என்ன ஏதுன்றது ஒரு தெளிவு வர்றதுக்கு முன்னே சிபிஐ விசாரணை வேணும், நாங்க சட்டப்படி அணுகுவோம் சொல்ல வேண்டிய. அப்போ இதை வந்து ஒரு நாள் 2 நாள்ல இந்த பிரச்சனை முடிஞ்சிடக்கூடாது. இதை கோர்ட்ல போட்டு அங்க கோர்ட்ல ஆர்குமெண்ட் போக சொல்ல, அவங்க வாய்தா போக சொல்ல இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா இது வந்து இந்த அரசாங்கத்தை அல்லது நான் முடிச்சிடறேங்க அந்த வழக்கு. என்ன அரசியல்ல தேர்தல் களம் மக்கள் களம்ன்றதெல்லாம் மாறி போய் இப்போ நீதிமன்றத்தை ஒரு களமா பயன்படுத்துறது வாடிக்கையா போச்சு. இப்போ உடனே இதை ஒரு கேஸ போட்டா நீங்க டெய்லி அதை பத்தி விவாதம் நடத்துவீங்க. அங்க நீதிமன்றத்துக்கு நான் முடிச்சிடுறேங்க. மத்திய அரசோட பிரச்சனையாக இருக்கலாம், சேது சமுத்திரமாக இருக்கலாம், அல்லது நீங்க வந்து கச்சத்தீவு பிரச்சனையா இருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் இல்ல ஒரு சம்பவத்தையும் ஒரு அவதூறு செய்தியையும் மட்டுமே வச்சுக்கிட்டு அரசியல் நடத்துறது அவதூறு செய்தி. இப்போ இந்த ஒரு இன்னைக்கு அந்த செய்தி வருது, அந்த செய்தியின் நம்பகத்தன்மை இருக்கா இல்லையான்றது வேற. ஆனால் இந்த சம்பவம் நடந்த சூழல் எப்போ
அந்த சூழல் வந்து இன்னைக்கு ஏறத்தாழ ஒரு 100 நாள் கடந்து போச்சு. 100 நாளுக்கு முன்னால நடந்ததை இன்றைக்கு வெளியிடுகின்ற போது அப்போ கூட அதில் அவர் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் போய் கேட்டேன், அங்கேருந்து பஸ்ஸில் ஏற சொல்ல 2 கோடி சொன்னாங்க, 4 கோடி சொன்னாங்க, 7 கோடி சொன்னாங்க, 10 கோடி சொன்னாங்க. அதை கொடுத்துருந்தா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், இங்கே 1 கோடி தரேன்னாங்க, கொடுக்கலன்னு எதோ சொல்கிறாரு. அவர் சொல்கிறத வந்து அவர் தான் சொன்னார்ன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறது எல்லாமே உண்மை என்றால் அந்த சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா? அவர் சொன்னபடி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? எல்லாமே அவருடைய எதிர்பார்ப்பா இருந்திருக்கா? அவர் என்ன சொல்றாரு, நான் அந்த காட்சியில இருக்கிறது நான் தான், ஆனா குரல் எனது இல்லைங்கிறாரு. அதுதான் அது என்ன சொல்றீங்க? அவர்தான், குரல் அவர்தான், ஆனா சம்பவம் நடக்கல. ஒரு படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், சட்டை எழுதணும் என்னுடையதுதான், ஆனா மாப்பிள்ள நான் இல்லைன்னுவாரு. அந்த மாதிரி இது. அதனால அவர் வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாதவர் என்பது மட்டும் இல்லை, அவருடைய செய்தியை நாம் வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லைன்றதுக்கு அவர் கூவத்தூர்லேருந்து நான் மாறுவேடம் போட்டுக்கிட்டு வந்தேன், குடுகுடுக்கு பாருகார வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன், கோமணத்தோட செவுரேறி குச்சன்லாம் பேசி அதை வந்து வழக்காகவும் போட்டு அன்றைக்கு இந்த சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற போது இவர் கூவத்தூரில் இருந்தாரா? அதுக்கு முன்னாலேயே இவர் எகிரி குச்சி வந்துட்டேன்னு சொன்னார். அதை ஒரு வழக்காக போட்டு அதுக்கு பிறகு சகோதரர் சொன்னது போல் அங்கே போய் போலீஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து விசாரணை பண்ணி எல்லாத்தையும் உறுதிப்படுத்துனாங்க. இது எல்லாத்த விட நீங்கள் குறிப்பிட்டது போல் அன்றைக்கு டிமானிசேஷன் நடந்து கருப்பு பணமே ஒழிக்கப்பட்ட ஒரு இந்தியாவில் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? புதிதா பிறந்த இந்தியால இது நடந்திருக்காதுன்றீங்க? இல்ல நான் கேக்குறேன். ஆசை வார்த்தைகளுக்கும் அது பதில் வருது. அதாவது பணம் இல்லைங்கறனால தங்கமா கொடுக்க போறோம்னு அதுவும் பதில்ல வந்திருக்கு. அதை விட புதிதா பிறந்த இந்தியால பழசா இருந்த தங்கம் அப்படியே தானே இருந்தது. இல்ல பணத்தை விட தங்கத்துக்கு அதிகமான கட்டுப்பாடு இந்தியாவில் இப்போ இந்த பண இது டிமானிசேஷன் வந்த பிறகு வந்துருச்சுன்றது அது மறந்து பேசக்கூடாது. அப்ப வாங்குறது கட்டுப்பாடு இருந்து வச்சிருந்த தங்கத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது கட்டுப்பாடு இல்ல. ஏங்க வச்சிருந்ததுக்கு தான் நீங்களே சொன்னது மாதிரி ரெட்டில இருந்து எல்லாரும் அன்புநாதன் வீட்டுல இருந்தா ரைடு பண்ணிட்டாங்கல்ல. நீங்க சொன்னது உண்மைன்னா இன்றைக்கு ஒரு பன்னீர்செல்வம் இது மொத்த பிரச்சனையும் உங்களோட சகோதர சண்டை. உங்க கட்சிக்குள்ள வந்த சிக்கல் வந்து உங்க கட்சியோட சொந்த சிக்கல். ஆனா நீங்க எல்லா பழியும் திமுக மேல தூக்கி போடுறீங்க. நான் வந்து இது சகோதர சண்டைன்ற ஒரு நிலையில நான் ஏத்துக்கிறேன். சகோதர சண்டை, சகோதர போட்டி வந்து அரசியல் பதவி போட்டின்னு கூட நான் அங்கீகரிக்கிறேன். நான் சொல்ல வர்றது இந்த 500 கோடி கொடுத்தாங்க, 200 கோடி கொடுத்தாங்க, 2 கோடி கொடுத்தாங்க, 3 கோடி கொடுத்தாங்கன்னு சர்வசாதாரணமாக சொல்லுகின்ற போது அன்றைக்கு இந்தியாவில் பணத்தின் புழக்கத்தினுடைய சூழ்நிலை என்ன? அன்னைக்கு சாதாரணமாக 100 கோடி 200 கோடி வந்து ஒரு தராம கூட இருந்திருக்கலாம் சார். நம்பிக்கை தந்திருக்கலாம், ஆசை வார்த்தையை சொல்லிருக்கலாம், பிறகு கிடைக்கும் சொல்லிருக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்கோப் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியுமா? சொல்லி இருக்கலாம் நீங்க சொல்றீங்க. ஆனால் சொல்லி இருந்தால் அதற்கு பிறகு இன்னைக்கு 100 நாள் வரைக்கும் அவங்க அமைதியா இருந்திருப்பாங்களா? அதுதான் பிரச்சனையா வருது. ஆக்சுவலா நவம்பர் 8 அன்னைக்கு டிமானிசேஷன் வந்தது. இதெல்லாம் நடக்கும்போது பிப்ரவரி 2nd வீக் பை தி டைம் எல்லாம் சரியாயிடுது கிட்டத்தட்ட. இல்ல இன்னைக்கு கூடங்க பை தி டைம் சரியாயிடுது. இன்னைக்கு இல்ல நவம்பர் டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி 3rd வீக் 90 நாள் எல்லாம் முடிஞ்சிருக்கும். 90 நாள்ல கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய்ல கிடைக்கதா செஞ்சது. அன்னைக்கு கூட 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா 2500 ரூபாய் எடுக்க முடியும். 5000 கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அப்பவே இருந்தது. பரந்தாமட்ட கட்டல. முன்னாடி சேகர் வீட்ல கட்டுக்கட்டா இருக்கு. சரி, கிட்ட வரதுக்கு முன்னாடியே சேகர் ரெட்டி வீட்ல கட்டுக்கட்டா இருக்கு. சேகர் ரெட்டிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் என்ன தொடர்பு நாட்டுக்கு தெரியும்? பஞ்சாப் கட்டுப்பாடு கெடுபிடிகள்லாம் சாதாரண மக்களுக்கு தான், அரசியல்வாதிகளுக்கு இல்ல. இந்த வீடியோஸ் வந்து ப்ரூஃப் பண்ணுது. அதுல கூட பார்த்தா எங்க 3 பேருக்கு இருக்காது, இருக்கும் பஞ்சாப். நாங்க என்ன பண்ண முடியும்? இது நாங்க மட்டும் என்ன எக்ஸெப்ஷனல் கேஸா அது? சரி, பரந்தாமன் என்ன மொத்த சிக்கலையும் திமுக மேல போடுறாரு? இல்ல, வேற வழி கிடையாது. அவங்களுக்கு அதை தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, இன்றைக்கி வந்து திருடனுக்கு தேல் கொட்டியதுன்னு நம்ம கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுதான் அந்த நிலையில் தான் இன்றைக்கி வந்து அதிமுக இன்றைக்கி இருக்குது. இப்போ வந்து மரியாதைக்குரிய அண்ணன் ஆவடி குமார் அவர்கள் சொன்னது மாதிரி நீதிமன்றத்தை ஒரு தளமாக வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். அரசியலமைப்பு ஜனநாயக நாட்டில் வந்து நீதிமன்றம் ஒரு ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்றது எல்லாருக்குமே தெரியும். சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை, பத்திரிகை துறைன்னு. அப்படி இருக்கும்போது சட்டமன்றம் பொய்த்து போயிருக்கிறது, நிர்வாகத்துறை ஸ்தம்பித்து போயிருக்கிறது. அடுத்தது துறை எது இருக்குது? நீதிமன்றம் தான் நாட முடியும். அதை தான் வந்து திமுக கையில் எடுத்து போயிருக்கு. இப்போது இந்த பணம் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் அல்லது வாங்கப்பட்ட விஷயங்கள் அல்லது அந்த கோப்பு காட்சிகள் அல்லது போடப்பட்டிருக்க அந்த காட்சிகளை பார்த்து வரக்கூடிய இந்த விவாத பொருளில் பார்த்தீங்கன்னா, இந்த கூவத்தூரில்
அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் கொண்டு போய் அடைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பணம் பேரம் எதுவுமே கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எங்களுக்கு நாங்க ஃப்ரீ அண்ட் ஃபேரா தான் இருக்கிறோம்னா அடைக்கப்பட்டனரா தங்க வைக்கப்பட்டனரா எப்படி வேணா எடுத்துக்கலாம். இன்னும் சொல்ல போனா கோர்ட்ல அவங்க அந்த எம்எல்ஏக்கள் தாக்கல் பண்ண ஆதாரத்தை ஆவணத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நாங்கள் ஜாலியா இருக்கிறோம். நாங்கள் இங்கே கூட ஒரு நண்பர் சொன்னாரு, தனியரசு நினைக்கிறேன், அவரு ரொம்ப கலரா இருந்தாங்க, கறி கூடி போச்சு, 5 கிலோ கூடி போச்சுன்னு பொது தளத்துல இதே அரங்கத்துல கூட சொல்லியிருக்காரு. அதை எப்படியா இருந்துட்டு போட்டோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய விருப்புக்கு ஏற்றாற் போல ஒரு வாக்களிக்கக்கூடியவர்களை தடுத்து அல்லது நீங்க சொல்ற மாதிரி தங்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறதா நம்ம கேள்வி. இன்னொன்று என்னன்னா, ஏற்கனவே இந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது நடத்தப்படுகிற வாக்கெடுப்பதற்கு முன்னாடி திமுகவினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் தெளிவாக அறிக்கைகள் கொடுத்திருந்தார், கேட்டுக்கொண்டிருந்தார். நீங்கள் வந்து வாக்கெடுப்பு வைக்க வேணும், இதில் குருதேர பேரம் ஏற்பட்டிருக்கிறது, இதை எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அன்றைக்கெல்லாம் பத்திரிகைகளில் வந்திருக்கு, விவாதங்கள் நடந்திருக்கு. ஆனால் அந்த வார்த்தைகள், அறிக்கைகள், விவாதங்கள்லாம் மெய்ப்பிக்கின்ற வகையில் தான் நேற்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த வீடியோ கவரேஜ். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார், இந்த இடத்துல விவாதத்துக்கு ஒரு குற்றம் உங்கள் மேலே சுமற்றி இருக்குது, ஒரு விவாதம் பண்ணுறதுக்கு ஒரு தளத்தை அமைச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் முதல்ல வரணும், வரமாட்டேங்கிறீங்க, ரைட்டு. மறுப்பு தெரிவித்த வீடியோவும் நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் கேள்வியில் எதிர்கொள்ளக்கூடிய இடத்துல அவர் இல்லை, முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார். முதல்ல என்ன சொல்றாரு, அது நான் கலந்துக்கின ஒரு நிகழ்ச்சினா டி ஷர்ட்டும் பேண்ட்ல ஒரு எந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு சட்டமன்ற உறுப்பினர், இப்படி கேஷுவலாக சாஞ்சி உட்கார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரா? எதற்காக இவர் வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசினார் என்னங்கிறத வந்து அந்த சம்பவத்தை அவர் போகவே விரும்ப மாட்டேங்கிறார். இல்லை அது வந்து இமேஜ் எந்து தான், நான் குரல் எந்து இல்லைங்கிறார். என்ன குரலும் அவரோட தாங்கிறார் ஆவடியார். அதுதான் அது அடுத்த டெவலப்மெண்ட். அதில் அடுத்த டெவலப்மெண்ட் இப்போ அவங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வேறு மாதிரியாக சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு சட்டமன்றம் கூடுகிற பொழுது நீங்கள் பேசிக்கிற பொழுது இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை, தாக்கத்தை ஏற்படுத்துமானா டெஃபினட்டாக ஏற்படுத்தும். இன்றைக்கி நாட்டு மக்கள் எல்லாம் வந்து உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மக்கள் இந்த கட்சிக்கு ஆட்சி செய்வதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தோம், ஒரு தலைமை தவறிட்டாங்க, அது பிறகு அவங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டு போய் ஒரு ஆட்சி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல இன்ன வரைக்கும் ஒரு அரசாங்க நடவடிக்கைகள் எடுக்காமல் இதே மாதிரியான ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு காட்சி நடந்துக்கிட்டே இருக்கு. போன மாதம் என்ன பண்ணாங்க, தினகரனுடைய செனாரியோ நடந்தது, அதுக்கப்புறம் தினகரனை விலக்கி வைக்கிறன்னு ஒரு கூத்து நடத்தினாங்க, இப்போ இந்த செய்தி வருது. இப்படியே தான் அவங்க காலம் நடத்துகிறாங்களே தவிர ஆட்சி நடத்தக்கூடிய இடத்துல இவங்க கிடையாது. அதை தான் சொல்கிறார் எங்களுடைய செயல் தலைவர், இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்சி, இந்த சம்பவத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்கிறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? இதில் என்ன திமுக எங்கேருந்து வருது? திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக பேசுகிறாரு, திமுகவா இந்த சேனல் வச்சு நடத்துது, இது கலைஞர் டிவிலையா இந்த செய்திகள் வந்தது. இதை இவங்க விளக்கமாக சொல்கிறதுக்கு ஏன் கண்ணு இருந்தும் கூட அவங்க வந்து பார்வை இல்லாத மாதிரி நடிக்கிறாங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பரந்தாமன் வந்து சட்டப்படி இன்னும் திமுகவினுடைய சட்டத்துறை இணை செயலாளர், அதனால அவர் சொல்றதுல வந்து ஏதோ பொத்தம் புதுவில் சொல்றாருன்னு நான் எடுத்துக்க முடியாது. நீங்க உறுதியாக தான் சொல்றாரு. அவர் முதல்ல என்ன சொன்னார், சட்டமன்றம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சட்டமன்றத்தில் வந்து எதையும் அணுக முடியல, அதனால நாங்கள் நீதிமன்றத்தை நாடுறோம், வேற வழி இல்லை எங்களுக்கு, நீதிமன்றம் தான் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற இடம் சொன்னார். அப்போ ஏன் சட்டமன்றத்தை கூட்டலன்னு இவ்வளவு போராடினாங்க திமுக? சட்டமன்றமே நீதிமன்றத்தை நீங்க தப்பா பயன்படுத்துறீங்க. என்னுடைய சந்தேகத்தை கேட்கிறேன். சட்டசபையில கேட்க வேண்டிய விஷயம் நான் முடிச்சிடுறேன். இல்ல நான் சொல்ல வரத புரியல. ஒரு கேள்விக்கு சேர்த்து சொல்லுங்க, நீங்க கேட்க வேணாம், நான் முடிச்சிடுறேன். அதுக்கு போனாலே சட்டசபை மேல அர்த்தமே இல்ல, சட்டசபை சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு சட்டமன்றம் நாளைக்கு கூட போகுது, சட்டமன்றத்தை நடத்த விடாமல் கலாட்டா செய்வதற்கு ஒரு காரணம் இன்னைக்கு கற்பிக்கிறாங்க. நாளைக்கு நீதிமன்றத்தை வந்து காட்டி சட்டமன்றத்தில் கலாட்டா நடக்க போகுது, அதுக்கு வந்து இவங்க பிரிப்பேரா இருக்காங்க. இவங்க சட்டமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்குவதற்கான ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடரப்பையும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுல இது ஒரு திட்டம். கடந்த காலத்துல வந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருந்தாலே சபாநாயகர் என்ன சொல்லிடுவாருன்னா, என்ன சொல்லிடுவாருன்னா,
நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறதுனால சட்டசபையில பேச வேண்டாமாங்க. இது வந்து நீதிமன்றத்துல இன்னும் வழக்காகல. தப்பு நான் உடனே மன்னிக்கிறேன். இருங்க கடந்த 18ஆம் தேதி கான்ஃபிடன்ட் மோஷனை வந்து அந்த சபாநாயகர் கொடுத்த தீர்ப்பு தவறு, ரகசிய வாக்கெடுப்பு செய்தது தவறு. அந்த ஆர்டரை வந்து நீங்க செட்டசைட் பண்ணி ஆமா ரகசிய வாக்கெடுப்பு வேணும், அந்த ஆர்டரை செட்டசைட் பண்ணணும்னு சொல்லி தான் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இது எல்லாமே கேட்டு விசாரிச்சு ஒரு முடியிற தருணத்துல வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ வந்ததுனால தான் நேத்துக்கு எங்களுடைய ஒரு சின்ன இதனால தான் மென்ஷன் பண்ணும்போது நான் இதுல என்ன சிக்கல்னா நீங்க கேட்டிருக்கிற 2 பிளி இருக்கு. அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது. இல்ல நான் சொல்ல வந்ததா ஒரு உறுதிப்படுத்தல. இந்த வழக்கே வந்து அவங்க சுதந்திரமான சூழல்ல வாக்களிக்கல, ரகசியமாக வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தால் இந்த அரசு வெற்றி பெற்றிருக்காது. பகிரங்க வாக்கெடுப்பு அப்படின்றது வந்து தப்பு, மனசாட்சிப்படி அவங்களை ஓட்டு போட அலோவ் பண்ணிருக்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களும் பன்னீர்செல்வம் தரப்பும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஆனா இந்த 100 நாள் கழிச்சு அந்த வழக்கை ரைட் இப்ப நீங்க வந்து பகிரங்க வாக்கெடுப்பு வேணா ரகசிய வாக்கெடுப்புல ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் அந்த கோரிக்கைக்கு இன்னைக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்குமான்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற மாறின சூழல்ல மதிப்பு இருக்கு. ஏன்னா 122 பேரும் மாத்தி ஓட்டு போடுவாங்களா என்ன? இல்ல அப்படி கிடையாது. இல்ல நான் என்னன்றேன், கோர்ட் அவங்க அந்த பக்கம் தானே இருக்காங்க. மேட்டர் ஆஃப் கோர்ட்னு வரும்போது ஏற்கனவே வந்து திமுக நீதிமன்றத்தை அணுகிற போது அல்லது வைக்க மெட்டீரியல்ஸை விட நேத்து வந்திருக்கிற மெட்டீரியல்ஸ் இன்னும் எவிடென்ட்டா எங்களுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நாங்க என்ன சொல்றோம், குதிரை பேரம் நடந்திருக்குன்னு சொல்றோம். குதிரை பேரம் நடந்திருக்கிறது அவங்க சட்டமன்ற உறுப்பினரே இன்னைக்கு வந்து ஒரு டிவில வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா இது வந்து ரெக்கார்டடா இல்ல கன்கார்டடா இல்ல டிஸ்டார்டடான்றத வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுமே கோர்ட். என்ன பேச விடுங்க. நீங்க வந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசுவோம். நிறைய பேசுங்க, நிறைய பேசுங்க. நான் முடிச்சிரேன். நீங்க முடிக்க மாட்டீங்க, நேரம் எடுத்து. ஒரு இடைவேளைக்கு பிறகு நீங்க நிறைய பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் தொடர்கிறது. காலத்தின் குரல் தொடர்கிறது. 2 தரப்புக்கும் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு, நெருக்கடியை தர்றதுக்கான முயற்சியாக கூட இது இருக்கக்கூடும்ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. சமாதிக்கு சென்று அவர் பன்னீர்செல்வம் தியானம் செய்து தர்ம யுத்தம் தொடங்கி அந்த மரணத்தில் மர்மம் அப்படின்னு சொன்னதே ஆர்கே நகர் தேர்தலுக்காகத்தான் அப்படின்னு இன்னைக்கு ஓடுது. அதுதாங்க இப்போது இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூவை வந்து ஏன் வெளியே வந்திருக்குன்றது தான் இன்னைக்கு இந்த சம்பவத்தில் கூவத்தூர் பிரச்சனையே ஏறத்தாழ இந்த ஆட்சி அமைகிற வரைக்கும் பிரச்சனை. அது அமைஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் வந்து நீதிமன்றங்களுக்கு போனாங்க. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சியை பலகீனப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது முடியாத பட்சத்தில் ஆட்சி உறுதியாக நின்றுச்சு. நாளைக்கு சட்டசபை கூடுது. இந்த சட்டசபையில் இதை வந்து ஆட்சி இவ்வளோ நாள் வந்து நிர்வாக ரீதியாக இன்றைக்கி முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகள், அமைச்சர்கள் என்னையோடு 6 முறை கூடியிருக்கு. தொடர்ந்து எல்லா திட்டங்களும் நேற்றைக்கு கூட காவிரி டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையிலும் வந்து இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை அடைச்சி பேசி அவங்களுடைய தேவைகளை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை உட்பட அத்தனையும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொண்டு ஒரு நல்ல அரசாங்கமாக இன்றைக்கு இயங்கிட்டு இருக்க அமைச்சர்கள் அவர்கள் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாளைக்கு சட்டசபை கூடுது. மானிய கோரிக்கைகள் நிறைவேற்ற போகிறாங்க. இப்போ நாளைக்கு சட்டசபையில் இந்த ஒரு சுமூக சூழ்நிலை இருக்கக்கூடாது, அதை ஸ்தம்பிக்க வைக்கணுன்றதுக்கான திமுகவினுடைய முயற்சி. ஏன்னா திமுக தொடர்ந்து இதை தான் பண்ணிட்டு வராங்க. அவங்க வந்து ஆக்கப்பூர்வமாக சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடைபெறுவதை எந்த காலத்திலும் விரும்புவதில்லை. தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் அதாவது நீங்க வந்து என்ன பேச விடாம தடுக்கிறதுல செலுத்துற கவனத்தை நீங்க வந்து நான் பேசுறதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு புரியலன்னா மக்களுக்கு புரியும், புரிஞ்சா போதும். நீங்க உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நிறைய தகவல் மக்களுக்கு புரியவே மாட்டேங்குது. கவர்மெண்ட பத்தின புரியவே மாட்டேங்குது. அது மக்களுக்கு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க. புரிஞ்சுட்டீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை முதல்ல சட்டமன்ற கூட்டத்தொடர்ல சட்டம் எப்படி கிழிஞ்சது, பட்டன் மட்டும் வந்து பட்டன் அப்படியே இருக்கு ஆனா வெளியே வந்துருச்சு அப்படின்ற அதுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி விளக்கம் சொல்லுங்க. நீங்க போலீஸ் புரிந்துணர்வு பல கட்டத்துல இருக்குங்க.
சண்டையே நடக்காம சட்டை கிழிஞ்ச அதிமுக 3 பிரிவு இருக்கு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான பிரிவு, அடுத்து தினகரனை சந்திக்கிறவர்கள், அவர்கள் எடப்பாடிக்கு எதிரானவர்கள் அல்ல. இந்த இரண்டையும் ஏற்காத ஓ பன்னீர்செல்வம் பிரிவு இருக்கு. ஆனால் இந்த 3 பிரிவும் சேர்ந்து சொல்லக்கூடிய கருத்து, நாங்க பிரச்சனை இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு, ஆனா இந்த ஆட்சி 4.5 ஆண்டு காலம் இருக்கும், 4 ஆண்டு காலம் தொடரும் அப்படின்றது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு, ஒரு புரிந்துணர்வு இருக்கு. எது இதை ஒட்டி வைக்கக்கூடிய காரணிகள் அப்படின்றது ஒன்று விவாதத்துக்குரிய ஒன்று. நீங்க சொல்ல வந்தது வந்து சட்டமன்றத்தை சீர்குலைக்கணும், சட்டமன்ற நடவடிக்கைகளை ஸ்தம்பிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு திமுகவினுடைய முயற்சி. அதுவும் எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் வந்ததுக்கு பிறகு அவர் எந்த வாதங்களையும் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமா எடுத்து வைக்கிறது இல்லை. எல்லாத்தையும் வந்து வெளிநடப்பு பண்றதும், வெளியே வந்து கோரிக்கைகளை நீதிமன்றத்தை நான் முடிச்சிடுறேங்க, நீதிமன்றத்தை நாடுறது மட்டும்தான் அவருடைய அரசியலா இருக்கு. அதனால அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாளைக்கு அது நடக்கிறதுக்கு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு கற்பிதத்தை உருவாக்கி அதற்கு இப்ப நீங்க சொல்றீங்க இந்த சம்பவம் இருக்கு, இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, இதை சட்டமன்றத்தில் எழுப்பவே கூடாது. நான் சொல்லவே இல்லையே. சட்டமன்றத்தில் எழுப்புறது வந்து சரியானது. சட்டமன்றத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேசினாரா இல்லையான்ற சட்டமன்றத்திலேயே அதை உறுதிப்படுத்த முடியும், சட்டமன்றத்தில் வாதிக்க முடியும். ஏன்னா அந்த பேச்சால் அவர்களை விட பாதிக்கப்பட்டது நாங்க, கலங்கப்பட்டது நாங்க, எங்களுக்கு இவங்களை விட அக்கறை இருக்கு. அதனால இதை வந்து அந்த கலங்கத்தில் இருந்து மீள வேண்டும் என்ற அக்கறை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க அதை வந்து பார்த்துப்போம். ஆனா இவங்க இன்னமும் வந்து புதுசா ஒரு செய்தியை கலங்கத்தை துடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு சிபிஐ விசாரணை கேட்டுருவீங்களா? இல்லைங்க, சிபிஐ விசாரணை தேவையில்லை, குறைஞ்சபட்சம் சிபிசிஐடி விசாரணை போடுங்க. நீங்க அதை என்ன செய்யணுன்றத அவர் சட்டப்படி வந்து செய்வாங்க, அதுல வந்து எந்த இதுவும் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த களங்கம் என்பது ஒரு சரவணன் என்கின்ற ஒரு மனிதன் ஒரு நம்ப தகுந்த மனிதனாக நடந்தது, கடந்த காலத்தில் நடந்ததில்லை. இங்கேருந்து வந்தார், கோமணத்தோடு எகிரி குச்சான்னு சொன்னார், புடுக்கார வேஷம் போட்டுக்கிட்டு வெளியே வந்தேன்னா சொன்னார். அதுக்கு பிறகு அவருடைய காவல்துறையில் புகார்லாம் கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் அவ்வளோ தூரம் அவருடைய அங்கேருந்து வந்ததுக்கே தப்பிச்சு வந்ததுக்கே காவல்துறையில் புகார் கொடுத்தவர். இவ்வளோ வந்து பணம் கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை பணம் வாங்கியிருந்தாங்கன்னா அதை வந்து அன்னைக்கு புகாரை தந்திருப்பார். அதனால இது வந்து அவர் வந்து களங்கம் சுமத்துகின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறாரு. அது வந்து இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து ஒரு களங்கம் சுமத்துவதற்கென்றே உருவாக்கப்பட்டவர், சித்தரிக்கப்பட்டவர். அதை அவர் பணியை செஞ்சிருக்காரு. அந்த டேப் வந்து காலதாமதமா இன்றைக்கு இந்த புகார்கள்லாம் பழசு. நான் அதான் சொல்றேன், அந்த புகாருக்கு வயது 100. அந்த களங்கம் சுமத்துவதற்கு இன்றைக்கு தேர்ந்தெடுத்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஸ்தம்பிக்க செய்வதற்கு அந்த அவர் பேசின அந்த டேப்பை இப்ப பயன்படுத்துறாங்க. இதுதான் பிரச்சனை. அவர் தவறு பேசினவர் பிரச்சனையா இல்லையா, அது நடவடிக்கை நாங்க பார்த்துப்போம். இன்றைக்கு சிபிஐ விசாரணை என்பது அவர் களங்கப்படுத்தினவரே, அவர் பேசினவரே, ஒரு தவறு செஞ்சவரே அவரை விட்டுட்டாங்க. இந்த ஆட்சிக்கு இதுதான் காரணம், இந்த பணங்கள்லாம் கொடுத்ததுனாலதான் இவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி எம்எல்ஏக்களை களங்கப்படுத்துறாங்க. இவங்க அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களை களங்கப்படுத்துவதற்கு திமுக முயற்சி பண்ணுது. அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட், நீங்க சொல்லிட்டீங்க. விடுங்க, நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நாட்டில் நடக்குது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற திரு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது வரைக்கும் எந்த ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துல, நார்மல் விஷயத்துக்கு வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாரு. எதை கேட்டாலும் நாங்கள் படித்து பார்த்து சொல்கிறோம், அதை கவனித்து கூர்ந்து ஆலோசிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளும் நாங்கள் முறைப்படி செய்வேங்கிறாங்க. மாட்டு இறைச்சிக்கு ஒரு ஜீவோ போடுறதை இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்காரு சீஃப் மினிஸ்டர். நாங்கள் படித்து பார்த்து தான் சொல்கிறோன்றார், வரியாக படிச்சுட்டு இருக்கிறாரு. இவர் கவர்மெண்ட் முடிகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருப்பார். நான் என்ன கேட்குறேன், ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, இது தவறு, இதை நான் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறேன், நானே ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சிபிஐக்குன்னு சொல்கிறதுக்கு என்ன துணிச்சல் ஏன் இல்லை முதலமைச்சருக்கு? எந்த ஒரு காரியத்துக்கும் முதலமைச்சர் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாரு? அவர் வந்து ஒன்று மாண்புமிகு நிதியமைச்சர் திரு ஜெயக்குமார் அவரை விட்டு பேச வைக்கிறாரு, பிறகு ஜெயக்குமார் அவருக்கு தடை உத்தரவு போட்டதா சொல்கிறாங்க. எல்லாமே நாடகம் ஆடுறாங்க சார். நான் கேட்குறேன் சார், ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும், இந்த இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய கேம் பிளேயர் சார். அவர் நான் இந்த குற்றச்சாட்டை நான் வந்து பகிரங்கமாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்கு வந்து அதாவது வந்து ஆட்சியும் இழந்துடக்கூடாது, ஆனால் இவங்களையும் வச்சிருக்கக்கூடாது, தான் வந்து ஆட்சியில் உட்காந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் காய் நகர்த்துறாரே தவிர, அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்றத்தில் அந்த தீர்மானம், நம்பிக்கை தீர்மானம் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், அந்த பிரச்சனைகள்
தொலைக்காட்சிகள்லாம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்திலேயே ஓபிஎஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்ணுறார். சபாநாயகருடைய தீர்ப்பு தவறு, ரகசிய வாக்கெடுப்பு வேணும்னு சொல்லி ரகசிய வாக்கெடுப்பு வைக்கணும், ஆக இந்த ஆர்டரை நீங்கள் வந்து செட்டசைட் பண்ணுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறார் சார். திமுக சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்ன வரைக்கும் அந்த கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கார். நேற்றுக்கு வந்து வீடியோ டெவலப்மெண்ட்டும் நாங்கள் வந்து மிஸ்லெனியஸ் அப்ளிகேஷனாக கொண்டு போகிறது மென்ஷன் பண்ணியிருக்கோம், நடக்குது. இந்த இஷ்யூவில் உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி அடைந்ததில் அவர் வந்து விரும்பலை, இல்லை இந்த முறை தவறுன்னு சொல்கிறவராக இருந்தால் ஏன் நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் போல? இல்லை, உச்சநீதிமன்றத்தில் பாண்டியராஜன் எல்லாம் ஃப்ளைட் பிடிச்சி போனாங்க, செய்திகள் வந்தது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் போனதே தவிர இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் இந்த கேஸ் நம்பர் ஆயிருக்கா, இந்த கேஸ் அட்மிஷன் வந்திருக்கா, இந்த கேஸ் நோட்டீஸ் ஆகிருக்கா, எதுவுமே கிடையாது. அப்படி செய்திருந்தால் உச்சநீதிமன்றம் 2 செஞ்சிருக்கணும். 1, இதே சம்பந்தப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறதுனால ஒன்று நீங்கள் ஆர்டிகல் 226 அங்கேயே போங்க, 32 ஆர்டிக்கிளில் வராதிங்கன்னு ஒன்று அங்கே துரத்தி விட்டுருக்கோம். இல்லைன்னா உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிருக்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸை தன்னுடைய ஃபைலுக்கு எடுத்துருக்கணும். எதுவுமே இல்லையே. அப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் இந்த கேஸை நடத்தலை. அப்ப என்னன்னா ஒரு கேம் பிளே பண்றாரு. என்ன ஒரு விஷயம்னா பன்னீர் மணக்கம் சார், இது பன்னீர் இல்ல, இது வெந்நீர் சார். இது இல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க கூட அவர் சேர்ந்தாலே ஏன் கூட ஏன் சார் சேரணும்? இல்ல, திமுக ஒரு வழக்கு போட்டு அதே வழக்கை இவர் போட்டாலோ திமுக கூட பேசினாலோ இவர் வந்து திமுக கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு இப்ப மட்டும் என்ன செய்யறாரு அவரு? இப்ப இவர் கட்சிக்கு துரோகம் பண்றாரா இல்ல பிஜேபிக்கு வெஞ்சாமரம் வீசுறாரா? இல்ல, அப்படி சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே பயப்படுறாரு. அது வெற்று வாய்ப்பு. அதனால அவர் பயப்படுறாரு. திமுக சட்டமன்றம் கூட போகிறது, மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்பு ஏன் சட்டமன்றத்தை உடனே கூட்டல, ஏன் தள்ளி போச்சு அப்படின்ற பேச்சுகள்லாம் வந்தது. இப்போ இந்த பிரிவுகள் அதிமுகவில் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் வெளிப்படையாக தெரியுது. யார் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் அப்படின்றத பட்டியலே போடலாம். அதில் எந்த விசுவாசம் வெளிப்படையானது, எது மறைமுகமானதுன்ற கிரேடும் பிரிக்கலாம். இப்படியான ஒரு சூழலில் இந்த ஆட்சி அதிகாரம் இதன் மீதான விஷயத்தை எதிர்க்கட்சிகள் கையாளுற விதம், இதை ஒரு அரசாக ஒரு சீரியஸாக எடுத்துக்காத போக்கு மற்றவர்களுக்கு இருக்குது. எதிர்க்கட்சிகளுக்கு 100 நாளை இந்த அரசு கடந்திருக்கு. எதிர்க்கட்சி தலைவர்கள் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியை விமர்சித்ததற்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியை விமர்சிப்பதற்குமான டோன் அண்ட் டனர் வந்து ரொம்ப மாறுபட்டதாக இருக்குது. இது சட்டமன்றத்தில் எப்படிப்பட்டதா எதிரொலிக்கும்? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. சட்டசபையில் வந்து திமுகவுடைய அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பார்க்கும்போது, அல்லது ஸ்டாலினோட அறிக்கைகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் எல்லா இஷ்யூஸும் எடுத்து பேசுகிறார். நம்ம நடுநிலையாக பார்க்கும்போது ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அன் ஆப்போசிஷன் லீடர் நிச்சயமாக வந்து அது வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் தான் இருக்குது. அது வந்து ரொம்ப புவராகவும் இல்லை, இட் இஸ் அபவ் ஆவரேஜ். ஓகே, செயல்படுறாரு அப்படின்ற அளவில் தான் இருக்குது. அவங்க எல்லா பிரச்சனைகளையும் வந்து சட்டசபையில் எடுத்துக்கிறாங்க. சட்டசபையில் என்ன பிரச்சனைனா பல விஷயங்களை வந்து சபாநாயகர் எடுக்கிறதுக்கு அலோ பண்ண மாட்டேன்றார். அதனால தான் அவங்க வெளிநடப்பு பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈவன் இன்ஃபேக்ட் நாளைக்கு இந்த விஷயம் வந்தால் கூட ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுக்கறது, இந்த மாதிரி சபையை ஒத்தி வச்சுட்டு விவாதிக்கிற விஷயங்கள்லாம் வரும்போது உடனே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க உடனே ப்ரெஸ் பண்ணுவாங்க. ப்ரெஸ் பண்ணும்போது நடக்காது, அவங்க வெளிநடப்பு செய்வாங்க. இதுதான் நடக்கும். இன்னொரு பாயிண்ட்டு, டிஎம்கே வந்து சட்டசபையை கூட்டணும்னு சொன்னது வந்து இந்த விஷயத்துக்காக இல்லை. இது நேற்று நடந்த டெவலப்மெண்ட்டு. டிஎம்கே கூட்டணும்னு சொன்னது மானிய கோரிக்கைகள் பட்ஜெட்டாக பாஸ் பண்ணி பட்ஜெட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணி இவ்வளவு நாளாக இருந்து நீங்கள் மானிய கோரிக்கைகள் நீங்கள் அந்த அசம்பிளியை கூட்டாது இருந்தீங்கன்னா எப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிராண்ட் போய் சேரும் உங்களுக்கு முதல்ல? அதற்காக தான் கூட்ட சொன்னாங்களே தவிர இந்த விஷயம் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட். ஸோ எதிர்க்கட்சி தலைவர் முறையில் ஸ்டாலினோட பெர்ஃபார்மன்ஸு எல்லா விஷயங்களையும் ஆகட்டும், அது நெடுவாசல் ஆகட்டும், இல்லை வந்து காவிரி மேலாண்மை வாரியமாகட்டும், நீட் தேர்வாகட்டும், பல ஹிந்தி விஷயங்கள் ஆகட்டும், இப்படி மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் பேசாமல் இருக்கிற இந்த சூழலில் எதிர்க்கட்சி தலைவரோட பெர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா அபவ் ஆவரேஜாக இருக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக வந்து ஒரு குமார் சார் சொல்கிற மாதிரி வந்து சட்டசபையை வந்து ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க, அவங்க வந்து வெளிநடப்பு செய்கிறது, முடக்கிறது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒழுங்கான ஒரு ஜனநாயகத்தில் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னா அவங்க தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு ஒன்றே வெளிநடப்பு செய்வாங்க, இல்லை உள்ளே உட்காந்துருக்க போகிறாங்க. நீங்கள் அவங்கள பேசவே நீங்கள் அலோவ் பண்ணல, அவங்களுடைய ஒத்திவைப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுத்துக்கலன்னு வரும்போது தான் பிரச்சனை வருது. ஸோ நாளைக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் ஒரே விஷயத்தை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது, இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்ற ஒரு விஷயம் வரும். இவங்க மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த மிஸ்லெனியஸ் பெட்டிஷன் போட்டாலுமே திமுகவோட அணுகுமுறையை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இப்போ பன்னீர்செல்வம் தரப்பு இந்த சட்டமன்றத்தை எப்படி அணுகும்? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தில் ஆதரித்து ஓட்டு போட்ட தினகரன் தரப்பினர் அவங்க விலக்கி தினகரனோடு எங்களுக்கு தொடர்பில்லை அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் போன்றவர்கள் ஒரு அமைச்சர் சொல்றாரு.
ஆனால் அந்த எங்களுக்கு அதை மீறி எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறாங்க. இந்த முரண் இப்படின்றது சட்டசபை எப்படி? சார் ஒரே ஒரு விஷயம், தினகரன் விஷயத்தில் தினகரன் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். தினகரனை பற்றி நீங்கள் கேட்டீங்க. ஆக்சுவலாக தினகரனுக்கு போய் 33 எம்எல்ஏ பார்த்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த போய் பார்த்த 33 எம்எல்ஏக்களில் எல்லாருமே தினகரன் ஆதரவாளர்கள் கிடையாது. அவங்க இன்வே என்ன பண்ணுறாங்கன்னா, இன் அதர் வே எடப்பாடியை வந்து பல காரணங்களுக்காக ப்ரெஷர் பண்ணுறாங்க. அமைச்சர் பதவியோ இல்லை வேற ஏதோ ஒரு வாய்ப்புகளோ கேட்டு நாங்கள் தினகரன் பக்கம் போயிட்டு அவங்க எடப்பாடியை ப்ரெஷர் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ்க்காக தான் தினகரனை போய் அப்ரோச் பண்ணுறாங்களே தவிர அவங்க உண்மையிலேயே தினகரனோட ஆட்களாக நான் நினைக்கல. ஆக்சுவலாக அது நான் என்ன நினைக்கிறேன்னா, தினகரன் வந்து என்னன்னா தனக்குரிய ஒரு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. அதாவது இத்தனை எம்எல்ஏக்கள் இத்தனை எம்பிக்கள் இவங்கெல்லாம் எனக்கு இருக்கிறாங்கிறத வந்து மறைமுகமாக பிஜேபிக்கு அவர் உணர்த்திற்காக தான் அது பண்ணியிருக்காருன்னு தோணுது. பட் அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி அரசுக்கு ஆதரவு நாங்கள் ஒன்றும் வாபஸ் போகிறதில்ல, இல்லை அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர், அவர் எல்லாமே செய்கிறாரு, அவர் நல்லா தான் ஆட்சி பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாளைக்கு சட்டசபையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அணிங்கிற மாதிரி ஒன்றும் தெரியாது. ஓபிஎஸ் அணி வந்து கொஞ்சம் லேசாக ஏதாவது பேசலாம், வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து அரசாங்கத்தோட பணிகளில் ஏதாவது குறை சொல்லுவாங்களே தவிர இந்த பேரம் இதுல எல்லாம் அவங்க பேசுவதற்கான வாய்ப்பே இருக்காது. நீங்க கேள்வி நேரத்தில் எதிர்த்து கேட்கலாம், மற்ற நேரங்களில் கட்சியின் கொறடா அனுமதிச்சாதான் அவர் பேச முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா தேமுதிக பிரிந்து சென்றவர்கள் பேசுறதுக்கான சூழல் வரல. அந்த கட்சி எழுதி கொடுத்தா, கொறடா எழுதி கொடுத்தாதான் அவர் ஒரு மானிய கோரிக்கையில பேச முடியும். சபாநாயகர் அனுமதித்தால்தான் பேச முடியும். அப்படி ஒரு சூழல்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப் வேணா ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வரலாம், கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரலாம். மற்ற நேரங்களில் மற்ற விஷயங்களில் பேசுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது தான் இருக்கா? ஆமாம், மற்ற நேரங்களில் அவங்க பேச வாய்ப்பு வேணும்னா அவங்க முதல்ல ஒரு தனியாக அணியாக அங்கீகரிக்கப்படணும். அங்கீகரிக்கப்படும் போது தான் அவங்களுக்கு தனியாக பேச வாய்ப்பு கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒத்திவைப்பு தீர்மானம் இதிலெல்லாம் பேசும்போது அவங்க குறுக்கிட்டு பேசும்போது பேசலாம், இல்லை பிரச்சனையை மற்றவங்க கிளப்பும் போது அவங்க எந்திரிச்சு பேசலாம், இல்லை இதுக்குன்னே தனியாக ஒத்திவைப்பு எதிர்ப்பை காட்ட மாட்டாங்களா? இப்போ பேச்சுவார்த்தையே கிடையாது, இவங்களோட குழுவையே கலைச்சிட்டேன், மக்கள்கிட்ட நாங்கள் போக போகிறோம், தொண்டர்கள் முழுக்க எங்கள் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் அணியினர் பேசி வரக்கூடிய சூழல்ல அந்த கசப்பும் இதுவும் வந்து ஆட்சியை எந்த வகையிலும் பாதிக்காதா? நிர்வாகத்தை அந்த சட்டமன்ற விவாதங்கள்ல அது வெளிப்படாது. சட்டமன்ற விவாதங்கள்ல அது அவங்க காட்ட மாட்டாங்கிறது என்னோட கணிப்பு. என்னன்னா அவங்க வந்து இந்த அரசாங்கம் வந்து ஜெயலலிதா அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம், ஆட்சிக்கு விரோதமாக நாங்கள் செயல்பட மாட்டோம் அப்படிம்பாங்க. இன்னொன்று வந்து அப்படி நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து கொடுத்தோம்னா அது திமுகவுக்கு சாதகமாக போயிருமோ, சட்டசபையில் அவங்க பெருசாக எடுத்து பூதாகரமாக்கி விடுவாங்களோ அப்படிங்கிற பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடாதுங்கிறதுல ஓபிஎஸ் அணி முதல்ல இருந்தே தீர்மானமாக இருக்காங்க. இது அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டால் அது ஜெயலலிதா ஆட்சிக்கு விரோதமாக செயல்பட்டதா ஆகிவிடும். ஏங்க நம்பிக்கை வாக்கெடுப்புல எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, இந்த அரசு அமையக்கூடாதுன்னு கவுந்துரும் போது ஆட்சி கவுந்துருச்சுன்னா கவுந்துரணும்னு நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்தை அவங்க தான் கொண்டு வராங்க. நம்பிக்கை வாக்கெடுப்பு தீர்மானத்துல பழனிசாமி அவர்கள் எதிராக ஓட்டு போடுறாங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அரசு கவுந்தா நம்ம அப்ப அது ஜெயலலிதா ஆட்சி இல்லையா? அப்போது அதிமுக ஒண்ணு சேர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாவோட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அப்படி கிடையாது இல்ல. இப்போ இந்த அரசாங்கம் வந்துச்சுன்னா அதோட ஓபிஎஸ் இது அணிலாம் ஒன்று சேருவாங்களோ இல்லை திருப்பி இவருக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கலாம்ங்கிற எண்ணத்துல இருந்திருக்கலாம். இப்போ அவர் அது கொஞ்சம் யோசிப்பாருன்னு எனக்கு தோணுது. பட் சங்கடப்படுத்துவாங்க சார், கட் மோஷன்ஸ் கொண்டு வந்து சங்கடப்படுத்தலாம், மானிய கோரிக்கைகள் கட் மோஷன்ஸ் கொண்டு வந்து சங்கடப்படுத்தலாம், ஓட்டெடுப்பு கூட சொல்லலாம், இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணலாம் உங்களுக்கு. திரு ஆவடிக்குமார், இதில் இன்னொரு அம்சம் பேசப்பட வேண்டியது இருக்கு. அது நீங்கள் திமுக அப்படின்றத ஒன்ற எதிர்கட்சி, உங்களுக்கு பிரதான எதிர்கட்சி அப்படின்ற அம்சத்தை கடந்து அவங்க இந்த பிரச்சனை எழுப்புறாங்கன்றதை கடந்து அடுத்தடுத்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் இந்த அரசின் மீதான மதிப்பை மக்கள் மன்றத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? நீங்கள் வந்து திமுக விமர்சிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை நிராகரிச்சிட முடியாது. திமுகவை தாண்டி நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. சமூக வலைதளங்களில் இந்த குற்றச்சாட்டு பற்றி வாதம் பிரதிவாதம் வைக்கப்படுகிறது. இவ்வளவு புகார்களை எதிர்கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த அரசின் மீதான மதிப்பு மக்கள் மன்றத்தில் எப்படி இருக்கு? இல்லை, இந்த புகார்கள் எல்லாம் இன்னைக்கு புதுசாக வந்த கற்பிதம் இல்லை. இது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதை விட கடுமையான குற்றச்சாட்டுகளும் எதிர்ப்புகளும் சமூக வலைதளங்களிலும், இன்னும் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இந்த வெள்ளம் வந்த போது, அதாவது எத்தனையோ நிகழ்ச்சிகளை நடந்த போதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டன. அதையெல்லாம் மீறி தான் அதிமுக மக்களிடம் செல்வாக்கு பெற்று வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே இந்த கற்பிதங்கள் எல்லாம் எங்களை அரசியல் ரீதியாக நேர்மையாக எதிர்க்க முடியாதவர்கள், சந்திக்க முடியாதவர்கள், தங்களுடைய முகத்தை மறைத்து கொண்டு உருவாக்கப்படுகின்றவை என்பது மக்களுக்கும் தெரியும். அதனால் இந்த எந்த கற்பிதமாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயத்தை, இந்த அரசாங்கத்தை
செயல்பட விடக்கூடாது, முடக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் மக்களிடம் போய் சென்று சேர்ந்து விடக்கூடாது. தன்னுடைய அரசியலை நேர்மையான வழியில் நடத்த முடியாமல் அதிமுகவிற்கு ஏற்பட்டு இருக்கின்ற சோதனைகள் அல்லது பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு எங்களுடைய பலகீனத்தின் மீது அவர்கள் கட்சியை உருவாக்க செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிக்கிறார்கள். இது எல்லாம் மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் எல்லா விவாதங்களிலும் எடுத்து வைப்பதை போல ஸ்டாலின் ஒரு கருத்து, இந்த அரசை நாங்கள் கவிழ்க்க முற்படவில்லை, இந்த அரசு தானே கவிழ்ந்து போகும், அதை கவிழ்ப்பதற்கு நாங்க முயற்சிக்கலன்னு சொல்றாரு. அதுதான் இது சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? நீங்க பிரிஞ்சிருக்கீங்க, ஒருவர் தாக்கிக் கொள்றீங்க. நான் தான் சொல்றேன், இந்த இதுவே அந்த வார்த்தையே கவிழ்ப்பதற்கான முயற்சி. இதை எதையோ, அதாவது அவங்க செய்யற முயற்சி வெளியே தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு பேசுற வார்த்தை. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு செயல்லையும் இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு இது மேட்டூர் அணையை தூர் வர்றாங்க, அதுல ஒரு அரசியல் நடத்துறாங்க. ஒரு நல்லது செய்ய 83-90 வருஷத்துக்கு பிறகு நடக்குது, அதுக்கு ஒத்துழைப்பு தரணும். அதில் எதாவது அங்கே குறைபாடுகள் யாராவது செஞ்சாங்கன்னா அதில் கூட இருந்து அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அந்த நிறைவேற்றணும். அதை முயற்சி செய்யணும். எதிர்கட்சிகள் ஒரு ஆரோக்கியமான எதிர்கட்சிகளாக இருக்குது. இன்றைக்கி அரசாங்கம் மணலை இவ்வளோ நாள் பிரச்சனை இருந்தது, நாங்களே அன்லோடிங் கூட பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு செய்கிறோம், புதுசாக மணல் குவாரிகளை உருவாக்கணும்னு சொன்னால் அதில் ஒரு அரசியல், நாங்கள் திறக்க விட மாட்டோம், இதை செய்யக்கூடாது, என்ன வீடு கட்டுறவங்களுக்கு மணல் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி எப்படியாவது இந்த அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும்னு அந்த ஒரு தமிழ்நாட்டு அரசியல் என்பது இன்றைக்கு அரசியல் கட்சிகள் இன்றைக்கு ஒரு நியாயமான பிரச்சனைகளை வைத்து ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு சில நன்மை செய்து செல்வாக்கு பெறுவது என்பது வேறு. எப்படியாவது எல்லாத்திலையும் குற்றம் கண்டுபிடிச்சு இந்த அரசாங்கத்தை குறை சொல்லியே தாங்க செல்வாக்கு பெறலாம்னு நினைக்கிற மனநிலை வளர்ந்துகிட்டு இருக்கு. இது மக்களுக்கும் தெரியும். யார் நல்லது செய்யறாங்க, யார் மக்களுக்கு எதிர்ப்பான அரசியலை வைத்து அரசியல் நடத்துறாங்கிறது புரியும். அதனால எங்களுக்கு எந்த வித பயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஆட்சிக்கு எந்த பிரச்சனை இல்லை, சட்டமன்ற கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை. சட்டமன்ற கட்சி உறுதியாக இருக்கிறது, பலத்தோடு இருக்கிறது, ஒற்றுமையாக இருக்கிறது, உணர்வோடு இருக்கிறது. அதை சட்டமன்ற கூட்டத்தொடர் தேர்தல் வந்தால் மீண்டும் வெற்றி பெற முடியாது அச்சத்தில் அந்த ஒற்றுமை இருக்குன்னு கணபதி போன்றவர்கள் சொல்றாங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, அவங்க எந்த வித கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இருக்கு. அதில் நான் குறுக்கிட விரும்பலை. நான் சொல்ல வர்றது, உறுதியாக இருக்கிறோம், சட்டமன்ற கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மட்டும் இல்லை, இனி தொடர்ந்து வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் பார்ப்பீங்க. ஆனால் எங்கள் கட்சியில் பிரச்சனை இருக்கு, நான் அதை இல்லைன்னு மறுக்கலை. கட்சி சட்டமன்றத்துக்கு வெளியே இருக்கிற கட்சியில் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணர்வோடு இருக்கிறோம், ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம். எல்லா கருத்துக்களுமே ஒரு ஒற்றுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. எனவே கட்சியில சிக்கல் இருக்கு, ஆட்சியில சிக்கல் இல்ல. ஆட்சியிலேயே சட்டமன்ற கட்சியில சிக்கல் இல்லைன்ற சட்டமன்ற கட்சியில திரு அமைச்சர் திரு ஜெயக்குமாரும் திரு தங்கத்தமிழ்ஸும் ஒரே கருத்தை உடையவர்களா இருக்கிறார்களா? நீங்க வெளியே அமைச்சர் கிடையாது. இல்ல, வெளியே சட்டமன்ற கட்சி ஒரு பகுதி தானே. சட்டமன்ற கட்சியினுடைய செயல்பாடுகள் என்பது சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்படும். சட்டமன்றத்தில் அவங்க என்ன கருத்து சொல்றாங்களோ அதுதான். வெளியே பேசுறது சட்டமன்ற கட்சியினுடைய கருத்தாக எடுத்துக்க முடியாது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கின்றதுக்காக நான் வெளியே பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் வச்சுக்கிட்டு ஒரு முடிவு வர முடியாது. எனவே சட்டமன்றத்துக்கென்று ஒரு விதிமுறை இருக்கிறது, சட்டமன்றத்திற்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பரந்தாமன் கூட சொன்னார், இது நாங்கள் கேஸ் போட்டிருக்கோன்னு. ஒரே ஒரு செய்தி தான், அவர் வழக்கறிஞர், ஒரே ஒரு செய்தி சொன்னால் போதும். எந்த விதிப்படி ரகசிய வாக்கெடுப்பு நடத்துவதற்கு எந்த விதி அனுமதிக்குது அல்லது உத்தரவிடுது, அதை சொன்னாங்களாமே இந்த பிரச்சனையை தீராது. இல்லாத விதியை உருவாக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்த்து நீங்க பேசாதீங்க, நான் பேசி முடிச்சிடறேன், நீங்க பேசுங்க, நேரம் இல்லை. அல்லது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்போது ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருக்கிறது, இதை ஏதாவது சொல்லி இதுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கா? இன்னைக்கு கூவத்தூர்ல வச்சாங்கன்னு சொல்றாங்க. 69 பிப்ரவரி 2ஆம் தேதி இரவு பேரறிஞர் அண்ணா இறந்த பிறகு அதுக்கப்புறம் திமுக உறுப்பினர்கள் கருணாநிதி முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் எங்க இருந்தாங்கன்றத பரந்தாமன் கேட்டுட்டு சொன்னார்னா இன்னைக்கு செஞ்சதை விவாதிக்கிற உரிமை அவருக்கு இருக்கும். சரி, பன்னீர்செல்வம் அதே கருத்தை தான் கேட்கிறாரு. திரு பரந்தாமன் நிறைவு கருத்து சொல்லுங்க. இது லீகலாக இவர் சொல்கிற விஷயத்த நான் கவுண்டர் பண்ணணும்னா ஒரே விஷயம்தான். அதாவது
அதில் வந்து ப்ரொவிஷன் இருக்கா இல்லையாங்கிறத விட மரபுகளை வந்து மீறக்கூடாதுங்கிற அடிப்படையில் போயிருக்கு. இதுக்கு நாங்கள் நீதிமன்றத்தை பல்வேறு ஜட்ஜ்மெண்ட்ஸ் எடுத்து கோடிட்டு காட்டிருக்கிறோம். ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குற கோர்ட்டு கொடுக்குறது அது வந்து சட்டமாகும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். அதுக்காக வந்து நீதிமன்றத்துக்கு இதுக்கு அதிகாரமே இல்லை, நீதிமன்றம் ஒன்றும் சொல்ல முடியாத ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்தது நீங்கள் பார்க்கணுன்னா மரியாதைக்குரிய திரு ஆவடிக்குமார் அவர்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கூடாது, ஆட்சி பண்ணக்கூடாது, ஆட்சி இதுவாகணும்னு சொல்லும்போது ஒரு பயம் வந்துருச்சு இவங்களுக்கு. அந்த பயம் இவர் கண்ணிலையும் தெரியுது, இவர் செய்திகளையும் தெரியுது, ஒரு பேச்சிலும் தெரியுது. நான் வெளிப்படையாக சொல்கிறது, ஏன்னா எதுக்கெடுத்தாலும் திமுக, எதுக்கெடுத்தாலும் செயல் தலைவர் தளபதி தான். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் பிரச்சனை வந்தாலும் திமுக, இவங்க வீட்டில் வந்து அடுப்பு ஏறினா கூட அது திமுக தான் காரணம். இந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன கேட்குறேன், எதுக்கு எடுத்தாலும் சட்டை கிழிச்சிட்டு வர்றது நீங்க தானே? இல்ல எதுக்கு எடுத்தாலும் சட்டை கிழிக்கல சார், நாங்க எதுக்கு எடுத்தாலும் சட்டை கிழிக்கல. நீங்க ஒரு விதியில இல்லாத ஒண்ணு செய்ய சொல்லி அத வந்து நீங்க பேசும்போது அவ்வளவு அமைதியா இருந்தேன். நீங்க சொல்றது எதுவுமே எங்களுக்கு புரியல, இருந்தாலும் அமைதியா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா புரியாதனால தான் விளக்கம் சொல்றேன். அதனால தான் சொல்றேன், ஒண்ணுமே புரியல. நீங்க அல்டிமேட்டா என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு தெரியல. ஒரே செய்தி என்னன்னா, இவங்களுக்கு வந்து ஆட்சி அஸ்திவாரம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு. இவங்களுக்குள்ள எல்லாமே என்னன்னா, வெளியில என்ன வேணா அவங்க டிராமா ஷோ பண்ணுவாங்களே தவிர டிவிக்கு முன்னாடி இப்போ சட்டமன்றத்துக்குள்ள இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அப்பதான் ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கிட்டு இந்த பெஞ்சை 5-4 வருஷம் தேய்ச்சிட்டு போகணுன்ற இடத்துல தான் இருக்கிறாங்களே தவிர மக்கள் நலனில் உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இதுல இது குறித்து சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுல என்ன தவறு இருக்கு? இந்த ஆட்சி தானா கவுழுன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்கு? அதுக்கான சூழ்நிலை தானே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆட்சியை கழுக்கணுன்ற ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் ஆர்டிகல் 356 பத்தி பேசின திமுகவுக்கு போய் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆட்சி கழுவதை பத்தி. சரி, 1980 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை திமுக தான் கழிச்சது. கருணாநிதி தான் கருப்பையா மூப்பனாரோட சேர்ந்து ஆட்சியை கழிச்சார். இன்னைக்கு நடக்கிறத பேசுங்க. வரலாறு வந்து 1980 என்ன ஜூன் 13, 14, 14க்கு பிறகு என்ன? நிச்சயமா சார், இந்த விஷயம் நாளைக்கு அசம்பிளியில் வரும். கோர்ட்லேயும் நம்ம இந்த சிபிஐக்கான விசாரணை வந்து நம்ம ஏன்னா தமிழ்நாட்டோட ஒரு ஜனநாயக வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு நம்ம தமிழர்களை பற்றி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை வந்து இந்தியா முழுக்க ஏற்படுத்தியிருக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். இல்லை அரசியல் எவ்வளவு ரொம்ப சீர்கெட்டு போயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு நிச்சயமாக சிபிஐ விசாரணை தேவை. தார்மீக ரீதியாகவும் இந்த அதிமுக குழுக்கள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. குழுக்கள்னு பன்மையில் சொல்றீங்க. குழுக்கள் 3-4 குழுக்கள் இருக்கு, 3-4 இருக்கு இல்லையா? ரெண்டு குழுக்களுமே பணம் கொடுத்தாங்க, பேரம் பேசினாங்க அப்படிங்கிற பேச்சு வந்துருச்சு இல்ல. சிபிஐ விசாரணை வந்து யாராவது தர்ம யுத்தத்தோட ஒரு பகுதியில பணமும் இருக்கு. நீங்கள் சொன்ன இன்னொன்று வந்து இப்போ பணம் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக அப்படின்னா இனிமேல் வந்து அவங்கள சுதந்திரமாக விட்டுடலாம். எம்எல்ஏக்கள்ல எல்லாரையும் சுதந்திரம் விட்டலாம். ஏன் இவங்க இங்கே போய் அவங்க பிடிச்சிட்டு அந்த அணிக்கு போ, அந்த அணிலேருந்து இந்த அணிக்கு போ, இதெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாரையும் சுதந்திரம் விட்டுடலாம். யார் கொடுத்தாங்களோ அவங்க பக்கம் அவங்க இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் சிபிஐ ஓட்டு போட்ட மக்கள் வந்து இதில் வருத்தம் அடைய மாட்டாங்களா? நிச்சயமாக வருத்தம் அடைய தான் செய்வாங்க, எல்லாம் இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு அது வந்து நம்ம அரசியலில் அது ஒரு அங்கம் மாதிரி ஆயிடுச்சு. இங்கே மட்டும் நடக்கல, ஆந்திராவில் நடந்தது. ஆந்திராவில் ஒரு எம்எல்சி எலெக்ஷனுக்கு எல்லா இடத்துலையும் நடந்துதான் இருக்கு. அப்போ இருந்து நரசிம்மராவ் ஆட்சி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. இன்னொன்று அதில் அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த சட்டசபை தீர்மானம் வந்து இதனால வந்து இதாகுமா பாதிக்குமானா நிச்சயமா வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய அத்தியாயம் ஒரு கரும்புள்ளி. நன்றி. திமுகவினுடைய கடைசி முதலமைச்சர் கருணாநிதி. அதுக்கு பிறகு வாழ்ப்பு இல்லை. நீங்க இதை வந்து வரலாற்றுல பாப்பீங்க. முடிஞ்சு போச்சுங்க தலைகீழ நடந்து வந்தாலும் தமிழ்நாடு முழுக்க உருண்டு வந்தாலும் முடியாது. நீங்க சட்டை கழட்டி எல்லாம் விரும்பணமா வந்தாலும் உங்களுக்கு ஆட்சி கிடையாது. அதான் சட்டை கழிச்சு பாத்துட்டீங்க. நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். யார் ஆட்சிக்கு வர்றாங்க, யார் ஆட்சி விட்டு போறாங்கறதெல்லாம் மக்கள் தீர்மானிக்க வேண்டியது. நம்ம 4 பேர் 5 பேர் பேசி தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள்ல மக்கள் யாரை தீர்மானிக்கிறார்கள்ன்றதை பார்க்கலாம். அதற்கான காலமும் சூழலும் வரும்போது அதுக்கான விடை கிடைக்கும். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். இது கேட்டும் பரவட்டும்.